இந்த சிங்கள சகோதரி சொல்றதை கேளுங்க. நான் ஒரு தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. எங்களுடைய நாட்டுல ஒரு பரதேசி எம்பி ஒன்று இருக்குதான, அர்ச்சுனா ராமநாதன். அந்த எம்பியை பத்தியானது තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් මේ දේ කරන්න ඕනේ. තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් හඬ නගන්න අයිතීන් වෙනුවෙන් ඉල්ලීමක් කරා මිසක් LTT සංවිධානයවත් பிரபாகரன்වත් லங்காவை வென் කරලා தமிழ்நாடுல දෙන්න ඕනේ. இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த சகோதரி சொல்ற விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய தாயகத்துல தமிழ் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் தன் இனத்துக்காக ஒரு தேசத்தை கேட்டு நாட்டுக்குள்ளே போராடினாரே தவிர இந்த இலங்கையோ அல்லது அவருடைய நாட்டையோ இன்னொரு நாட்டுக்கு கொடுப்பதற்காக அவர் போராடவில்லை. ஆனா அப்படியான ஒரு மாமனிதனை இவர்கள் பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற பிரதேசி அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த இலங்கையை இந்தியாவுக்கு தூக்கி கொடுக்கணும்னு சொல்லுது. அப்ப பார்க்க போனா இதுதான் பயங்கரவாதி. அதாவது ஒரு சிங்கள சகோதரியோட சொல்றார், இந்த அர்ச்சுனா ராமநாதன் பயங்கரவாதி என்று சொல்லி. இவ்வளவு காலமும் ஓட்டு போட்டு 17,000 சனத்தை தாண்டி மற்ற சனத்துக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு பரதேசி, இது ஒரு பைத்தியம் என்று. ஆனால் இன்றைக்கு ஒரு சிங்கள பெண்ணை சொல்லுது, இது ஒரு ஏற்கனவே சிங்கள மக்கள்கிட்ட தெரியும் இது ஒரு பைத்தியம் வேண்டாம், நான் பயங்கரவாதி என்று சொல்லுது. அது மட்டுமல்லாது இது இவ்வாறு பாராளுமன்றத்தில் சொல்லும் போது அங்கு குந்திருந்து பார்த்து கொண்டு வந்த அமைச்சர்கள் இருக்காங்க தானே, அவங்க எல்லாம் ஒன்றுமே கதைக்கலையாம். அப்ப அவங்க கூட பயங்கரவாதி என்று சொல்லுது. அப்ப அதாவது ஒரு சிங்கள எல்லாம் தலைமுறையிட்ட பயங்கரவாதி என்றா என்ன என்ற அளவுக்கு விளங்கிட்டது. அதாவது இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் நேசிச்ச பிரபாகரனை விட இவங்களெல்லாம் பயங்கரமான ஆக்கள். ஆனா இங்க புலம்பு தேசத்தில் இருக்கிற சில கூமுட்டைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தலைவர் இடத்துல இந்த பிரதேசியை வைக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுதுகள். அதை விட முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னா, இந்த முள்ளிவாய்க்கால் தினத்துல இந்த பிரதேசியை பத்தி கதைக்க கூடாது இருந்தனா நான் சொல்லணும் மட்டும் தோணிச்சுது. அவங்களுக்கே உணர்வு எங்கட மக்களுக்கு இன்னும் புரியலையா? 17,000 ஓட்டு போட்ட மக்களே, இந்த பரதேசிய பாராளுமன்றம் அமைக்கிற மக்களே, அடுத்த தரம் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா சரி. ஒரு நிகழ்ச்சி நிரலின் கீழே தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதுவும் இந்த மே 18 ஒரு வலி நிறைந்த அந்த நினைவேந்தல் நாள் அங்கே நடக்கும்போது தமிழ்நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு இதை கொண்டு சேருங்க. தமிழ்நாட்டு ஊடகங்களை உங்களை நான் முட்டாள் கூன்னு தான் சொல்லுவேன். நான் ஏன்னு சொன்னா, ஒரு நாட்டுல பைத்தியம் என்று சொல்லி அக்மார் முத்திர குத்துப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டு உங்களோட டிஆர்பிக்காக நீங்க உங்களை என்னன்னு சொல்றது, கொஞ்சம் காலம் பொறுங்க, இலங்கையில இது கட்டாயம் அங்கோடைக்கு அனுப்பும் போது நீங்க யோசிப்பீங்க, ஐயோ இப்படியான ஒரு பைத்தியத்தை தானே நம்ம விளம்பரம் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணோம்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்லை வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு உங்களை ஒன்றும் சொல்லலாது. உங்களுக்கு வேணும் காசு, டிஆர்பி, அதுகள் தான். அதுக்காக நீங்க லூசை கூட கொண்டு வந்து பேட்டி எடுத்து நீங்க போடுவீங்க. அது முக்கியமாக இதுல புதிய தலைமுறை மும்முரமாக செயற்படுறதுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாம் சீமானனால.